ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் ஆச்சார விஷயங்கள் என்ற தலைப்பில் பெரிவா சொல்றது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 445 ஆரம்பிக்கிறது. நமக்கு அதாவது திருஷ்ட அதிருஷ்ட பலன்கள், நமக்கு புரிகிற சயின்ஸ், நமக்கு பிடிக்கிற எத்திக்ஸ், நன்னெறி கோட்பாடு, இவற்றுக்கு அனுசரணையாக இருக்கிற ஆச்சாரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை சூப்பர்சிஷன் என்று தள்ளுவது தப்பு. நமக்கு புரிகிறதும் பிடிக்கிறதும் நேருக்கு நேர் பலன் தருகிறவை. பல் தேய்க்காவிட்டால் துர்க்கந்தமாக இருக்கிறது, பல்லில் வியாதி வருகிறது என்று பிரத்யட்சமாக தெரிகிறது. மதுபானம் பண்ணினால் புத்தி கெட்டு போகிறது, குடிமோகத்தில் குடும்ப வாழ்க்கையிலே அநேக அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன என்றெல்லாம் நமக்கு பிரத்யட்சமாக தெரிகிறது. அதனால் பல் தேய்க்கணும், மதுபானம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் ஆச்சாரங்களை ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் எல்லா ஆச்சாரமுமே இப்படி நம் பிராக்டிக்கல் லைஃபில் ப்ரூவ் ஆவதாக இருந்தால்தான் ஒப்புக்கொள்வோம் என்றால் அது தப்பு. ஏனென்றால் திருஷ்ட பலன் என்பதாக பிரத்யட்சத்தில் பலனை கொடுக்கிறவற்றோடு நேராக தெரியாமல் ஒவ்வொரு காரியமும் அதிருஷ்டமாகவும் புண்ணியபாபங்கள் என்றாகி பலன் தருகின்றன. அதிருஷ்டம் என்றால் இங்கே லக் என்று அர்த்தம் இல்லை. அதிருஷ்டம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது, அதாவது சிற்றறிவுக்கு புரியாதது என்ற அர்த்தம். ஒரு காரியம் இந்த ஜென்மத்திலோ ஜென்மாந்திரத்திலோ அல்லது ஜென்மா இல்லாமலாக்கி பரமாத்மாவிடம் சேர்ப்பதிலோ கொடுக்கிற பலன்களையும் ஆச்சாரங்கள் சொல்லுகின்றன. இதற்கு அதிருஷ்ட பலன் என்று பெயர். பிராதகா ஸ்நானம் பிரசம்சந்தி திருஷ்ட பலம் ஹி தத் என்று சாஸ்திர வசனம். இங்கே 2 விதமான பலன்களும் பிராதஸ்தானத்தில் விளைவதாக சேர்த்து சொல்லியிருக்கிறது. திருஷ்ட பலன் அதிருஷ்ட பலன் இரண்டையும் பிராதஸ்தானம் கொடுக்கிறது என்று அதை புகழ்கிறார்கள் என்ற அர்த்தம். சூரியோதயத்துக்கு முந்தைய 3.25 நாழி, ஒரு நாழிகை என்பது 24 நிமிஷங்கள். அந்த நாழிகைக்கு பிராத காலம் என்று பெயர். அருணோதயம் என்றும் சொல்வதும் உண்டு. அந்த காலத்தில் பச்சை ஜலத்தில் குளிப்பதற்கு பிராதஸ்தானம் என்று பெயர். ஆற்றில் குளத்தில் செய்தாலும் சரி, அகத்தில் மொண்டு விட்டுக் கொண்டாலும் சரி, தலைக்கு ஜலம் விட்டுக் கொள்ள வேண்டும். தலைக்கு தினமும் ஜலம் விட்டுக் கொள்வது ஸ்திரீகளுக்கு அவசியமில்லை. விரத தினம், பித்ரு தினம் தவிர மற்ற நாட்களில் அவர்கள் தலைக்கு மஞ்சள் ஜலம் புரோட்சித்துக் கொண்டாலே போதும். பொதுவாக தலையோடு கால் பச்சை ஜலத்தில் காலங்காத்தாலே குளித்து விட வேண்டும். இதன் திருஷ்ட பலன், அதாவது பிரத்யட்ச விளைவு, முதலாவதாக தேகசக்தி உடம்பின் அழுக்கு போகிறது என்று நேரே தெரிகிறது. அதோடு அந்த வேளையில் குளித்து விடுவதால் தூங்குமூஞ்சித்தனம், சோம்பல் எல்லாம் போய் உற்சாகமும் சுறுசுறுப்பும் உண்டாகின்றன. புத்தி தெளிவும் ஏற்படுகிறது. இன்னும் மெடிக்கல் சயின்ஸ் படி சொல்லும்போது இந்த பிராதஸ்தானத்தினால் நரம்பு மண்டலமே உறுதியடைந்து இப்பொழுது நெர்வஸ் டிசீஸ் என்று பல ரூபத்தில் பரவி வருவதெல்லாம் க்ஷீணித்துவிடும் என்கிறார்கள். அந்த வேளையில் ஸ்நானம் செய்வது உணர்ச்சிகளையும் குளிர பண்ணி சமனமாக்கிறது என்பது இந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். அந்த வேளையில் ஸ்நானம் செய்வது உணர்ச்சிகளையும் குளிர பண்ணி சமனமாக்குகிறது என்பது இதன் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். ஆனால் இந்த ஹைஜீன், மெடிக்கல் வேல்யூ, சைக்காலஜி எல்லாவற்றையும் விட முக்கியம் இந்த பிராதஸ்தானம் சாஸ்திரத்தாக மந்திரத்தினோடோ கோவிந்த நாம பூர்வமாக பண்ணப்பட்டால் அது வெளியழுக்கை போக்குவதோடு ஆத்மாவையும் சுத்தி செய்ய பிரயோஜனப்படுகிறது என்பதுதான். சரீர அழுக்கு போகிறதும் மனசிலே அப்போதைக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுவதும் உடனே திருஷ்டமாக தெரிகிறது. நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங் தான் ஆவது போக போக தெரியும். ஆத்மசுத்தி ரொம்ப நிதானமாகத்தான் தெரியும். பிராதஸ்நானமே மந்திரபூர்வமாக அல்லது பகவன் நாம பூர்வமாக விதிப்படி பண்ணப்படும் போது அதனால் நமக்கு ஏற்படுகிற புண்ணியத்தின் விளைவுகள், இதனால்தான் அது பிராதஸ்தானத்தின் புண்ணியத்தினால்தான் இந்த நலன் நமக்கு வாய்க்கிறது என்று டைரக்டாக தெரியாமல் என்றைக்கோதான் உண்டாகும். இந்த ஜென்மாவிலோ இந்த லோகத்திலோ கூட இல்லாமல் அது உண்டாகலாம். அந்த அதிருஷ்ட பலன்தான் ஆச்சாரங்களின் லட்சியம். திருஷ்டத்தில் எத்தனை நன்மைகள் உண்டானாலும் அதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். இந்த காரியத்துக்கு இந்த விளைவு என்று டைரக்டாக நாம் கண்டுகொள்ள முடியாமல் இருப்பவை அதிருஷ்ட பலன்கள். அவை சாட்சாத் பரமேஸ்வரனின் சித்தப்படி நடக்கிற விளைவுகள். அவன் எல்லாவற்றையும் மூடி மறைத்து ஆட்டம் போடுகிறவன். இப்படி மாயை பண்ணுவதுதான் அவன் தொழில். அந்த மாயாவியே மகா கருணையோடு மகான்களாக ரிஷிகளாக இருக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய திவ்ய சித்தத்தை கொஞ்சம் திறந்து காட்டுகிறான். அதனால்தான் நமக்கு ரகசியமாக இருக்கிற உண்மைகள் அவர்களுக்கு தெரிகின்றன.
பரம கருணையோடு அவற்றை லோகமும் உஜ்ஜீவித்திட்டு போகட்டும் என்று அவர்கள் சாஸ்திரங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் அதிர்ஷ்ட பலனை தருகிற சமாச்சாரங்களை பற்றி நமக்கு ஆச்சார விதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதில் நமக்கு பிரத்யக்ஷ நிரூபணம், அதாவது பிராக்டிக்கல் ப்ரூஃப் இல்லை, அல்லது இதற்கு சயின்டிபிக் பேசிஸ், விஞ்ஞான ரீதி அடிப்படை இல்லை, அல்லது இது நம்முடைய சோசியல் ஐடியாலஜிக்கு, சமூக வாழ்க்கை கொள்கைக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி அலட்சியம் செய்வது கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமாகாது. நம் புத்தியின் நேர் ப்ரூஃபுக்கு வராத விஷயங்களும் ஈஸ்வரனுடைய மகா புத்தியில் இருக்க முடியும். அவற்றை அவனோடு அவனாக கலந்திருக்கிற மகான்கள் அறிந்து நமக்கு சொல்ல முடியும் என்பதில் பக்தியும் சிரத்தையும் இருக்க வேண்டியது அவசியம். ஆச்சாரம் என்பது மெக்கானிக்கலாக ஏதோ ஒரு ரொட்டீனை அனுசரிப்பது மட்டுமில்லை. சரீர காரியத்தோடு இதில் மனசின் அதிசிரத்தையும் கலக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லாது போனால் பலன் ஏற்படாது. செயல்களை ஈஸ்வரபரமாக்குவது, இப்படி மனசையும் காரியத்தையும் போதே ஈஸ்வரனிடம் நேராகவே அவனிடம் அல்லது அவனது சிப்பந்திகளாக அம்சங்களாக இருக்கிற அநேக தேவதைகளிடம் கலக்கும்படி பண்ணத்தான் மந்திரங்களை கொடுத்திருக்கிறது. பிராதஸ்நானத்தை இப்படி தேகத்துக்காக மாத்திரமில்லாமல் ஆத்மார்த்தமானதாக ஆக்கி கொடுக்கும் போது முதலில் அருகம்புல்லையும் கொஞ்சம் சுத்தமான மிருத்திகையும், அதாவது மண்ணையும் தலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த அருகம்புல்லையும் ஈஸ்வர சக்தியின் ஒரு அம்சமான தேவதை என்று பக்தியோடு புரிந்து கொண்டு அதை ஸ்துதித்து துர்வா சூக்தம் என்கிற மந்திரங்களை சொல்ல வேண்டும். அல்ப புல் என்கிறோமே, அதை கூட ஈஸ்வராம்சம் என்று வேதமே ஸ்தோத்தரிக்கும் சூக்தத்தை சொல்ல வேண்டும். மண்ணாங்கட்டி என்று ரொம்ப மட்டமாக சொல்கிறோமே, அந்த மண்ணையும் இப்படி சாட்சாத் நாராயண பத்னியாக பூபிராட்டியாக புரிந்து கொண்டு மிருத்திகா சூக்தம் சொல்லி புல்லோடு தலையில் வைத்துக்கொண்டு குளிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஸ்நானம் செய்யும் போது சொல்ல அகமர்ஷண சூக்தம் என்று ஒன்று இருக்கிறது. இங்கே தேகத்தின் ஸ்நானமே ஆத்மாவின் அழுக்கையும் அலம்பிவிட மந்திரங்கள் இருக்கின்றன. ஆத்மாவின் அழுக்கு என்பது அதன் மேல் படிந்திருக்கின்ற பாபங்கள். அகம் என்றால் பாவம், தேய்த்து அப்புறப்படுத்துவது மர்ஷனம். உடம்பை தேய்த்து ஸ்நானம் பண்ணும்போதே இப்படி பாபத்தையும் தேய்த்து கழுவி விடுவதற்கு அகமர்ஷண சுத்தம். வேத மந்திரங்கள் சொல்ல அதிகாரமில்லாதவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்நானம் செய்ய வேண்டும். கோவிந்தேரி சதா ஸ்நானம் என்று இருக்கிறது. கோவிந்த நாமாவே ஆத்மாவுக்கு புண்ணிய தீர்த்த ஸ்நானம் தான். கோவிந்த நாமாவே புண்ணிய தீர்த்தம் என்றதால் ஸ்நானமே பண்ணாமல் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிவிட்டு விழுப்போடையே சாப்பிட்டு விடலாம் என்று குதர்க்கம் பண்ணி கொள்ளக்கூடாது. வாஸ்தவத்தில் ஒரு ஜீவன் பண்ணியிருக்கிற ஏகப்பட்ட கர்மாக்களிலிருந்து அவன் தப்பித்து தன் பாப மூட்டை புறாவையும் கரைக்க வேண்டுமானால் அதற்கு சரீரத்தை சக்கையாக பிழிந்த சத்காரியங்களை ஏராளமாக பண்ணித்தான் ஆக வேண்டும். இதனால்தான் சாஸ்திரங்களில் 100,000 காரியங்களை விதிகளை கொடுத்து இவனை கட்டி போட்டு இருக்கிறது. இருந்தாலும் அதே பகவான் ஒரு ஜட்ஜாக மட்டும் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் நமக்கு அம்மையும் அப்பனுமாக உள்ள காரணிகள் ஆனதால் நாம் சாஸ்திரப்படியே செய்ய மனப்பூர்வமாக சர்வ பிரயத்தனமும் பண்ணி அப்படியே கண்டிப்போடு ஆச்சார அனுஷ்டானங்களை விதி வழுவாமல் அபியாசம் செய்து வரும்போது எங்கேயாவது நம்மால் கொஞ்சம் முடியாமல் போய்விட்டால் அப்பொழுது மட்டும்தான் இத்தனை கண்டிப்பான விதிமுறையோ கடினமோ காரியமோ இல்லாமல் மனசார அவனை ஸ்மரித்தால் போதும், அவன் நாமாவை சொன்னாலே போதும், அவன் இவ்வளவு தூரம் பண்ணின குழந்தைகளை மன்னித்து விடுவான் என்று ஆச்சார அனுஷ்டானங்களையும் தளர்த்தி அனுகிரகம் பண்ணுகிறான் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.